இன்னும் சில ஊர்களில் தீண்டாமை கொடுமை இருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு வேதனை தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாரிசாமி. மாரிசாமி வணக்கம். எந்த வழக்கின் விசாரணையின் போது நீதிமன்றம் இந்த வேதனையை பதிவிட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம் மாரிசாமி. கரூர் மாவட்டத்தில் சுவாமி கும்பிடுவதில் பட்டியலின மக்களிடம் பாகுபாடு காட்டுவதாக மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் தொடரப்பட்ட வழக்கில் விசாரணையில் தான் இந்த என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ் கருத்துக்கள் எல்லாம் பகிரப்பட்டிருக்கிறது. அதில் நீதிபதிகள் அரசியல் அமைப்பின் பாதுகாவலர் நீதிமன்றமே என்ற முதல் கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதுபோக ஒவ்வொருவரின் உரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும். சுதந்திரம் பெற்று 80 ஆண்டுகள் ஆன நிலையிலும் நீதிமன்றத்தில் இது போன்ற வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகிறது. வேதனை அளிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் இன்னும் சில ஊர்களில் சிலர் சட்டை அணிந்து கூட போக முடியவில்லை, தெருக்களில் நடந்து செல்ல முடியவில்லை. அதனை கண்டறிந்து மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் தங்களது உத்தரவிலேயே தெரிவித்திருக்கிறார்கள். அதுபோக எந்த சாதிய பாகுபாடும் இல்லை, வேறுபாடுகளை களையும் வகையிலேயே காலனி பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று அரசாணை உள்ளது. இது தொடர்பாக எந்த புகாரும் வரவில்லை. புகார் வந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு தரப்பில் தங்களது வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இது வழக்கின் பின்னணி பார்த்தோமானால் கரூரை சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் கரூர் மாவட்டம் பொருந்தலூர் ஸ்ரீ பகவதி அம்மன் கோவில் திருவிழாவின் போது முளைப்பாரி தீச்சட்டி எடுத்து பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கோயிலுக்குள் செல்வதை உறுதிப்படுத்த உத்தரவிட வேண்டும், ஊருக்குள் உள்ள சாதிய பாகுபாடுகளை அகற்ற வேண்டும், அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டிருந்தார் என்று ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அதேபோக கரூர் மாவட்டம் மங்களத்தை சேர்ந்த ரமேஷ் என்பவர் கரூர் மாவட்டம் நெரூர் வடக்கு பகுதி ஸ்ரீ ஆரவாயி அம்மன் கோவில் திருவிழாவின் போது தேரை பட்டியல் சமூகத்தினர் வசிக்கும் பகுதிக்கு கொண்டு செல்லவும் எந்தவித பாகுபாடுமின்றி விழா நடப்பதை உறுதிப்படுத்தவும் உத்தரவிட வேண்டும் என வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்குகளை விசாரித்த மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் வேல்முருகன், கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் அமர்வு இந்த உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கு குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி.